அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கு மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த அந்த பாராட்டு விழாவிலையும் அவர் புறக்கணிச்சிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். எடப்பாடி பழனிசாமி திமுகவை பார்த்து சொல்லுவார், இது ஒரு ஸ்டிக்கர் அரசு அப்படின்ட்டு. அதே ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னை பெருமிதப்படுத்திக்கிறார். 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம். கிட்டத்தட்ட ஒரு 3.72 கோடி ரூபாய் அந்த திட்டத்துக்காக ஒதுக்கீடு செஞ்சாங்க. அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ராமலிங்கம் தான் இந்த திட்டத்தை ஆய்வு செய்ய ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆட்சி காலத்துல தான் கொண்டு வந்தது சொல்லி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி பெருமைப்படுத்திக்கிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய கூட்டுக்குழு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க. இந்த குழுவானது செங்கோட்டையனை போய் சந்திக்குது. அங்க செங்கோட்டையன் அவர்கள் அந்த கூட்டுக்குழுவிடம் சொன்னது என்ன அப்படின்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த திட்டம் கொண்டு வந்தது. இதற்கு கிட்டத்தட்ட ஒரு 3.72 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ராமலிங்கம் தான் இந்த திட்டத்தை ஆய்வு செய்ய ஒரு உத்தரவை பிறப்பிச்சாரு. இப்ப அம்மா ஆட்சி காலத்துல கொண்டு வந்ததுதான் இந்த திட்டம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீங்க நடத்தக்கூடிய இந்த பாராட்டு விழாவுல எந்த இடத்திலையுமே பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களோ புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படங்களோ இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட நாங்க அவருடைய புகைப்படங்கள் இல்லாதது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்குது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டுக்குழுவில் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப செங்கோட்டையனுக்கு ஆரம்பத்துல இருந்தே எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். கட்சி ஒருங்கிணைனும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கக்கூடியவர் தான் செங்கோட்டையன். அந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சு இந்த ஒற்றுமை பத்தி வலியுறுத்தினாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 6 பேர்ல ஒருவர் தான் செங்கோட்டையன். செங்கோட்டையன் மாவட்ட செயலாளராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி சாதாரண ஒரு தொண்டன். இன்னைக்கு பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெருமிதமாக நீங்க சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி கடந்து வந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக மோசமானது. ஏற்றி விட்ட ஏனியவே எட்டி உதைக்கக்கூடியவர், ஏறி மிதிக்கக்கூடியவர், நசுக்கிறவர், கையில காசு பணத்தை வச்சு எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துல இருக்கக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர்னால அரசியலை நேர்மையாக வந்தாரா அப்படின்னா எதுவுமே கிடையாது. முத்துசாமிக்கும் அப்படித்தான் துரோகம் பண்ணாரு, செங்கோட்டையனுக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு, சசிகலா அவர்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு, ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு, கட்சியை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் கழகத்தினுடைய காவல் தெய்வமா இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பொதுச் செயலாளர் பதவியை அபகரித்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் அவர் துரோகம் பண்ணியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் சொல்லுவாரு, நான் கிளை செயலாளராக இருந்துதான் நான் பெரிய பொறுப்புக்கு இன்னைக்கு பொதுச் செயலாளராக வந்திருக்கேன் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு கிளை செயலாளரோ ஒரு தொண்டனோ இன்னைக்கு ஒரு பொதுச் செயலாளராக வர்றதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாதுன்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கனவு. கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, அவர்களுடைய கவலைகளை நம்ம தீர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிதான் அந்த 3.72 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த திட்டத்தையே உருவாக்குனாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. அந்த பாராட்டு விழாவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படங்களும் அந்த தட்டிகளில் வைக்கல அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சரம் மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன திமுகவை பார்த்து இது ஸ்டிக்கர் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு தானே ஒரு ஸ்டிக்கரா வெளியில வந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. சசிகலா அவர்கள் முதலமைச்சர் தேர்வுல முதலாக இருந்தது பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் தான். அவர்கிட்ட போதுமான பண வசதி இல்லை அப்படிங்கிறதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி இடையில புகுந்து தான் முதலமைச்சர் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது சசிகலா அவர்கள காலில் விழுந்தது எல்லாரும் அறிந்ததுதான். அதிமுக ஒருங்கிணையணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விரும்புகிற நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது, தான் தலைமை நல்லா இருக்குது, இந்த ஒற்றை தலைமை சிறப்பாக செயல்படுது அப்படின்னாரு. இரட்டை இலை சின்னம் கையில் இருந்துமே நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவுல படுமோசமான ஒரு தோல்வியை சந்தித்தது. இரட்டை இலை கையில் இருந்துமே விக்கிரவாண்டி
ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் புறக்கணிச்சாங்க. செங்கோட்டையன் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த கழகத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இந்த கழகத்தை வழிநடத்தி கட்டுக்கோப்பாக கொண்டு சென்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அதிமுக இருந்தால் நல்லது அப்படிங்கிறது தான் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை தெரிவித்து செய்தியாளர் சந்திப்பும் நடத்தி இருக்கிறாரு. நன்றி, வணக்கம்.